இமேஜின் ஃபார் அ மொமெண்ட், உங்களுடைய டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு லீடர்ஷிப் மீட்டிங் கூப்பிடுறாங்க. தட் இஸ் அ பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங் டு கலெக்ட் லாட் ஆஃப் ஐடியாஸ். உங்க ஆர்கனைசேஷனை இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்குண்டான ஒரு லீடர்ஷிப் மீட்டிங். அங்க ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த மீட்டிங்ல. நீங்களும் ஒன் ஆஃப் தெம். அந்த லீடர்ஷிப் மீட்டிங்ல உங்களோட பியர் ஒருத்தர் சூப்பரா செம்ம ஐடியாஸா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம கான்ஃபிடென்ட்டா வந்து அவருடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கும் ஏகப்பட்ட ஐடியாஸ் வருது. இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் கம்யூனிகேட்டிங் தட் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ. கவலைப்படாதீங்க. நானும் என்னோட கரியர்ல ஒரு ஸ்டேஜ்ல இப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஐ எம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், ஐ எம் அ TEDx ஸ்பீக்கர், ஐ எம் அட்ரஸிங் thousands ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஒன் ஸ்டேஜ். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? வெரி சிம்பிள்ங்க. சில டெக்னிக்ஸ், வெரி வெரி நைஸ் டெக்னிக்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணேன். நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணேன். அதுதாங்க இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஹேக் நம்பர் 1 டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. ஸ்மைல். எஸ், ஸ்மைல். மண்டே மார்னிங் 9 மணிக்கு நீங்க உங்க ஆஃபீஸ்ல என்டர் ஆகிறீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா என்டர் ஆகிறீங்க. உங்க பாஸ் அங்க உட்காந்துருக்காரு, ரவிங்கிறவரு. உடனே கிட்ட போயிட்டு, ஹை ரவி, குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க சிரிச்சுக்கிட்டு. அப்போ அவர் வந்து ரொம்ப சீரியஸா லேப்டாப்ல ஏதோ அப்படி டைப் பண்ணிட்டு வேலை ஏதோ ரொம்ப மூழ்கி இருக்காரு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட ஹவு வில் யூ ஃபீல்? ச்சே, என்னடா இந்த மனுஷன் ஒரு மூஞ்ச பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கான்ட்ரரி டு திஸ் சிச்சுவேஷன், நீங்க ஏற்கனவே ஆஃபீஸ் வந்துட்டீங்க. உங்க பாஸ் அப்புறம் வராரு அதே 9 மணிக்கு உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் குட் மார்னிங் ராஜேஷ், அப்புறம் ஹவ் வாஸ் த வீக்கெண்ட், எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, ஆல் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செக் பண்ணிட்டு உங்ககிட்ட நிக்கிறாரு. ஹவ் வில் யூ ஃபீல்? நம்பர் 1, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் ஸ்மைல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்மைலுங்கிறது கொரோனா மாதிரி இமீடியட்டா அது வந்து பரவுங்க. நம்பர் 2, உங்க பாஸ் உங்ககிட்ட வந்து ஸ்மைல் பண்ணி இந்த மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இனம் புரியாத பாண்டிங் உங்களுக்கும் உங்க பாஸ் கிட்ட உருவாகும். உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ் நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேலேயும் என்னோட ஒர்க் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகும். 3வது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதனால நீங்க ரொம்ப ஓப்பனாவும் ஆனஸ்டாவும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அப்புறம் யூ வில் பி வெரி enthusiastic to express yourself. Ultimately you will be equipped to speak confidently. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஃபிக்காவும் பார்க்கலாம். whenever you smile, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன் இஸ் நத்திங் பட் ஒரு கெமிக்கல், பயோகெமிக்கல், தட் இஸ் கால்ட் as endorphins. இது என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a feel good ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. இந்த endorphins வந்து செக்ரீட் ஆன உடனே இது கூடவே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா 2 ஹாப்பி ஹார்மோன்ஸும் அடிஷனலா சேர்த்து செக்ரீட் பண்ணுது. அது பேரு டோபமைன் அண்ட் செரோட்டோனின். இந்த 3ம் சேர்ந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாடியில உள்ள ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை அப்படியே வந்து குறைச்சிருதுங்க. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா யூ ஃபீல் எனர்ஜெட்டிக், யூ ஃபீல் enthusiastic and it helps you to speak கான்ஃபிடென்ட்லி. இது மட்டும் இல்லாம என்னோட கோச், என்னோட பப்ளிக் ஸ்பீக்கிங் கோச் அடிக்கடி சொல்லுவாரு, ஜலீஷ், ஃபர்ஸ்ட் திங் நீ வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஒரு ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இந்த மீட்டிங் பண்ண சொல்லி முதல்ல நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஸ்மைல் அப்படிங்குவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆட்டோமேட்டிக்லி கெட் தட் கான்ஃபிடன்ஸ் லெவல். நாட் ஒன்லி தட், யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் தட் கான்ஃபிடன்ஸ் டு தி என்டையர் ஆடியன்ஸ். இது வந்து ஸ்டேஜா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். என் லைஃப்ல இதை நான் ஃபாலோ பண்றேங்க. ஃபினாமினலா ஒர்க் ஆயிட்டு இருக்குதுங்க. ஐ எம் டூயிங் திஸ். கீப் ஸ்மைலிங், ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. ஹேக் நம்பர் 2 டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி இஸ் டூ யோர் ஹோம்ஒர்க். என்ன ஜலீஷ், ஸ்கூல் பசங்க மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் ரீசன்ட் திங் தட் ஹேப்பன் in one of my clients. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, that client has lost a customer because அந்த particular project manager was not able to communicate confidently. இதுதாங்க பிரச்சனையே. Then I was put into that task of ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு என்ன வந்து பார்க்க சொன்னாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கூப்பிட்டு நான் பேசும்போது one thing was very evident. அவர் எப்படி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த மீட்டிங்ஸா இருந்தாலும் அவரோட ஓன் மைண்ட்ல எல்லாம் வச்சுட்டு அப்படியே போய் வந்து பேச பாக்குறாரு. தேர் வாஸ் ஜீரோ ப்ரிப்பரேஷன் அபவுட் ஹவு திஸ் மீட்டிங் நீட் டு பி டேக்கன் அப் அப்படிங்கிறது சுத்தமா பண்ணவே இல்லை அவரு. இது ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எந்த மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அந்த டாபிக்கை பத்தி தரோவா அனலைஸ் பண்ணுவேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் உள்ளது என்னென்ன புது விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இருக்கும் டெஃபினட்டா. அதை பற்றியும் நான் வந்து கூகுள் பண்ணலாம், சாட் ஜிபிடி போடுங்க, என்ன வேணா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் மீட்டிங். அந்த ப்ரிப்பேர்ட்னஸோட நான் மீட்டிங்குள்ள போகும்போது எனக்கு
பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ், அபாரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லிங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து 100% ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கோ இதுக்கோ போக முடியாது. ஏன்னா தேர் வில் பி சர்டன் டைம்ஸ் வேர் யூ ஹாவ் டு டூ அன் இம்ப்ராம்ப்டு கம்யூனிகேஷன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பாராத, நீங்க ப்ரிப்பேர் பண்ணாத விஷயங்களை பத்தி கூட பேசுற மாதிரி வரும். அப்ப கூட என்ன ஆகும்னா, நீங்க இந்த பண்ண இந்த ஹோம்ஒர்க்னால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இட் வில் கிவ் அ பூஸ்ட், இட் வில் கிவ் அ கான்ஃபிடன்ஸ் டு ஸ்பீக் அபவுட் தோஸ் அன்பிரிப்பேர்ட் டாபிக்ஸ் ஆல்சோ. இது என்னுடைய லைஃப்ல நான் நிதர்சனமா நான் பார்க்குற உண்மைங்க. இதை தான் வந்து நான் லாஸ்ட் 25 இயர்ஸ் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றது. இட் இஸ் ஒர்க்கிங் அமேசிங்லிங்க. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. ஹேக் நம்பர் 3 டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி இஸ் பில்ட் யோர் vocabulary. நீங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நல்ல ஐடியாஸ் வருது, you are searching for some words and you are getting stuck. உங்களுக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது எப்படி சொல்றதுன்னு. நானும் என் லைஃப்ல இதே மாதிரி நிறைய வாட்டி இது மாதிரி ஸ்டக் ஆயிருக்கேங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்த நான் பண்ணேன். நம்பர் 1, டெய்லி 10 நிமிஷம் ஆர் 15 மினிட்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். எனக்கு பிடிச்ச அந்த ஹிந்து அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதோடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ், ப்ராபபிலி இட் வில் பி லைக் பாலிடிக்ஸ், இல்லாட்டி ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி சென்னை பத்தி ஒரு போட்டுப்பாங்க, அந்த செக்ஷன் மட்டும் நான் படிப்பேன். இப்படி நான் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாமையே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த மாதிரி புதுசா நான் எதெல்லாம் வேர்ட்ஸ் கத்துக்கிறேனோ அதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்குங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய vocabulary பில்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 10 மினிட்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்க தான் வந்து படிப்பீங்க. ஆனா நியூஸ் கேட்கும்போது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரிய வந்துடும். எக்ஸாக்டா இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வந்து உங்களுக்கு தெரியாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வார்த்தைகள் எனக்கு புரியாம இருக்கும். உடனே என்ன பண்ணுவேன், ஆன்லைன் டிக்ஷனரி, இப்பதான் எல்லா கையிலும் போன் இருக்குது, டக்குன்னு அடிச்சீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. இமீடியட்டா நீங்க அதை படிச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த மேஜிக் நடந்துச்சு. எப்பப்பெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கும் போது என்ன அறியாமலேயே அந்த புது புது வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என் வாயில வந்து விழுந்துச்சுங்க. அமேசிங் டெக்னிக். இட் இஸ் ஒர்க்கிங் phenomenally well. உங்க vocabulary நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்க மைண்ட்ல உள்ள டேட்டா பேஸை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுவீங்க. ஹேக் நம்பர் 4, பாடி லாங்குவேஜ். என்ன ஜலீஷ், நம்ம பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க பாடி லாங்குவேஜ் பத்தி பேசுறீங்க, பேசுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆல்பர்ட் மெஹ்ரபியான் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் இன் 1970ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. அது சும்மா கொண்டு வரலங்க, அவர் பல நாள் அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அவரு சொன்ன அந்த கம்யூனிகேஷன் டெக்னிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து, வேர்ல்ட் லீடர்ஸ்ல இருந்து, மீட்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா சிஇஓஸ், டாப் லீடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அப்படி அவர் என்னதான் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் தாங்க. That rule is called as 7-38-55 ரூல் அப்படிங்குவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்களோ உங்களுடைய வார்த்தைகள், நீங்க யூஸ் பண்ற அந்த கண்டென்ட்டோட எஃபெக்டிவ்னஸ், அந்த கண்டென்ட் மூலியமா நீங்க எஃபெக்டிவா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 7% தான். அப்படியா அப்படி நீங்க யோசிச்சுன்னா, ஆமாங்க, இது நான் சொல்லல, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிசர்ச். வெறும் 7% தான் உங்களோட கண்டென்ட். அடுத்த 38% என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய ஆடியோ, உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய மாடுலேஷன். மூணாவது விஷயம், அப்ப 55% என்ன ஜலீஷ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதாங்க பாடி லாங்குவேஜ். ஆமா, பாடி லாங்குவேஜ் மூலியமா தான் 55% ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் உங்களுடைய ஸ்பீச்ல, உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருக்க முடியும். அப்பதான் அது வந்து உங்களை கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கரா காமிக்கும். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, உங்களுடைய தலையில ஆரம்பிச்சு உங்களுடைய உடம்பு, உங்களுடைய காலு, கை எல்லாமே வந்து பேசணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சில டிப்ஸ் நான் சொல்றேன், இதுதான் நான் எக்ஸாக்டா என்னோட கோச் எனக்கு சொல்லி தந்தாரு. பாடி லாங்குவேஜ் ஜலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் என்னன்னா ஸ்மைலுங்க. அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது என்னன்னு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஐ கான்டாக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் இருக்காங்க ரூம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டையும் அட் அ டைம் ஐ கான்டாக்ட் வைக்க முடியுமா? முடியாது. நம்மளுக்கு இருக்கிறது 2 கண் தான். அப்போ என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை நீங்க முடிக்கும் போது அது வரைக்கும் ஒருத்தருடைய ஐ கான்டாக்ட்ல இருக்கணும். அந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு இன்னொரு சென்டென்ஸ் நீங்க போகும்போது ஸ்லோவா, கிரேஸ்ஃபுல்லா அடுத்தவங்களோட ஐ கான்டாக்டை வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஐ கான்டாக்ட்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கரா வந்து அவங்களுக்கு தெரிவிங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் நின்னுட்டு சொல்லலாம் ஆர் உட்கார்ந்துட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நின்னுட்டு பேசுறீங்க அப்படிங்கும் போது நீங்க யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். நல்லா வந்து உங்களுடைய ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி இல்லாம, கூன் போட்டு இல்லாம, நீங்க நல்லா ப்ராடா வந்து ஷோல்டர்ஸ் வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்பைன் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு
அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீக்கரா மற்றவங்களுக்கு தெரிவிங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க கைகள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் பேசும்போதோ இல்லாட்டி ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா கையை ரெண்டுத்தையுமே பாக்கெட்டுக்குள்ள விட்டுருவாங்க. என்னங்க இது? இது ஒரு ஸ்டைல் மாதிரி உங்களுக்கு தெரியும். நோ, தட்ஸ் நாட் அ ஸ்டைல். It is considered as that person is not confident about speaking or he is stressed out. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைக்கிறது தான் பாக்கெட்டுக்குள்ள விடுறாங்கிறது தான். இதுதான் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற அர்த்தங்கள். உங்க கையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நீங்க பண்ணலாம். இந்த வீடியோலயே நீங்க பார்த்திருப்பீங்க, கையை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருப்பேன். உங்க கையும் சேர்ந்து பேசணும் உங்க கூட. ஒருவேளை ஜலீஷ் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, எனக்கு ஐ எம் நாட் ட்ரெயின் டு தட் லெவல் அப்படின்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அது பேர் ஸ்டீப்பிள் மெத்தட். நீங்க இப்போ சப்போஸ் நான் இப்போ சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன்னா என்ன பண்ணலாம்னா, என்னோட கையை நான் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டீப்பிள் மெத்தட். இப்படி ஜஸ்ட் வச்சுட்டு நீங்க வந்து பேசிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்க வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கை வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. இல்லாட்டி இப்போ நீங்க நிக்கிறீங்க, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல தெரியற மாதிரி உங்க பெவல் லெவல்ல அதே ஸ்டீப்பிள்ல பிலோ இப்படி வச்சுட்டு நீங்க வந்து நிக்கலாம். இது வந்து பண்ணும்போது உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீக்கரா உலகம் வந்து உங்களை பார்க்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒன்னு ஒரு இடத்துல நின்று ஸ்டாண்டர்டா நின்று பேசலாம். அப்படி நிற்கும் போது என்ன பண்ணலாம்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு காலை லைட்டா அப்படி மடக்கிட்டு இன்னொரு கால் மேல ஒரு ஃபுல் வெயிட்டை கொடுத்துட்டு இப்படி நிற்பாங்க சைட்ல. அந்த மாதிரிலாம் நிற்கிறது வந்து கூடாது. யூ ஷுட் கிவ் ஈக்குவல் பேலன்ஸ் டு போத் த லெக்ஸ் அண்ட் தென் ஸ்டாண்ட். அக்கேஷனலா என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் வாக் பண்ணலாம். அப்படி மீட்டிங்ஸ்ல பேசும்போது இட் கிவ்ஸ் a நேச்சுரல் எஃபெக்ட் டு யூ டு யுவர் ஸ்பீச். அந்த மாதிரி நீங்க நடக்கும்போது தட் ஆல்சோ கிவ்ஸ் நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க, இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில பேரை பார்த்துருப்பீங்க, இங்கேயும் அங்கேயும் குறுக்க நடுக்கும் நடந்துகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நாட் ரைட். அப்பவும் அவங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி ஒண்ணா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பாடி லாங்குவேஜுக்கு உண்டான எல்லா விஷயங்கள். இதை உங்க லைஃப்ல நீங்க ஒண்ணா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யூ வில் பிகம் ஆசம் கான்ஃபிடன்ட் ஸ்பீக்கருங்க. இந்த வீடியோல எப்படி கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசலாம், எப்படி கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீக்கரா ஆக முடியுங்கிறது ஒரு கோல்டன் 4 சிம்பிள் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேங்க. இந்த விஷயத்த உங்க லைஃப்ல கான்ஃபிடென்ட்டா நல்லா அது மேல ஒரு பிலீஃப் வச்சுட்டு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணா பண்ணுங்க. எல்லாத்தையும் அட் அ டைம் எடுக்காதீங்க. ஒண்ணா பண்ணுங்க. உங்க லைஃப்ல இது எப்படி மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Jalish Rahman signing off until I meet you in my next video. God bless you all.